Hi, this is Meena from Known English. ஈஸியாக இங்கிலீஷில் எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டு தான் வரோம். இருந்தாலும் சடனாக இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதணும் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாதது தான். நம்ம தமிழில் நினைக்கிற ஒரு சென்டென்ஸை டைரெக்டாக வேர்ட் பை வேர்டு அப்படியே இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அது ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக இருக்காது. ஏன் அப்படின்னா தமிழில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு, இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். இதை இங்கிலீஷில் டைரெக்டாக வேர்ட் பை வேர்டு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நான் ஐ திருவள்ளுவர் சிலையை த திருவள்ளுவர் ஸ்டாச்சு. பார்த்தேன் சா. இதில் வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் வேர்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கிற ஆர்டர் வந்து தப்பு. இது ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் கிடையாது. நம்ம தமிழில் வேர்ட்ஸை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு பிளேஸ் பண்ணலாம், அதோட மீனிங் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தேன் அப்படிங்கிறத இங்கே போட்டாலும் நான் பார்த்தேன் திருவள்ளுவர் சிலையை, இல்லை திருவள்ளுவர் சிலையை அப்படிங்கிறது முன்னாடி கொண்டு வந்தாலும் திருவள்ளுவர் சிலையை நான் பார்த்தேன். வேர்ட்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம், அதோட மீனிங் வந்து மாறவே மாறாது. ஆனால் இங்கிலீஷில் வேர்ட்ஸை இந்த ஆர்டரில் தான் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கிலீஷில் எந்த ஒரு சென்டென்ஸுமே சப்ஜெக்ட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். சப்ஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா எது யார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் சப்ஜெக்ட். எது யார். இந்த சென்டென்ஸில் யார் திருவள்ளுவர் சிலையை பார்த்தா அப்படின்னு இருக்குது, நான் திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன் அப்படி தான் இருக்குது. யாருங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது நான். ஸோ ஐங்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா verb. verb அப்படின்னா செயல், ஆக்ஷன். அதாவது நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே verb தான். நான் இப்போ பேசுறது, நீங்கள் பார்க்கறது, எழுதுறது, வரைகிறது, ஓடுறது, இப்படி எல்லாமே நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே verb தான். இந்த சென்டென்ஸில் என்ன verb அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தேன் அப்படிங்கிறது தான் verb. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb வரும். ஸோ அதை பிளேஸ் பண்ணுறோம். பார்த்தேன் அப்படின்னா சா. சப்ஜெக்ட்டு verb. வேர்புக்கு அடுத்து என்ன வரும் சென்டென்ஸில் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா எதை, யாரை, யாருக்கு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நான் பார்த்தேன், எதை பார்த்தேன், எதை பார்த்தேன் அப்படின்னா திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன். அப்போது எதை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது த திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இது இப்போது இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ், மீனிங்ஃபுல் சென்டென்ஸு. இந்த ஆர்டரில் தான் நம்ம வேர்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட்க்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னவாக, யாராக. என்னவாக யாராக அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது காம்ப்ளிமெண்ட். இதுக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யார் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார், யார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது இது சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணணும். யார் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார், டாக்டர் அப்துல் கலாம். அது சப்ஜெக்ட். இதில் வந்து ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா செயல் அப்படின்னா இருந்தார் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்பு வரும். வாஸ், இருந்தார் அப்படின்னா வாஸ் வேர்பு. இதில் என்னவாக இருந்தார் அப்படிங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். டாக்டர் அப்துல் கலாம் என்னவாக இருந்தார், இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். இப்போ என்னவாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வர்றது காம்ப்ளிமெண்ட்.
இப்போ நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறோம், உங்கள் அப்பா என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவாங்க. மை ஃபாதர் இஸ் ஏ ஃபார்மர், மை ஃபாதர் இஸ் ஏ போலீஸ்மேன், மை ஃபாதர் இஸ் ஏ டாக்டர். அப்படி என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சராக வர்றது தான் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. அதாவது ஆக்குபேஷன் ரிலேட்டடாக வர்றது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தவங்களை பார்க்குறோம், பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட கேட்குறோம் இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஆர் ஹீ இஸ் மை சன். இந்த மாதிரி சொல்லும்போது ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுறதும் யாராக இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க யாராக இருக்காங்க அப்படின்னு ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுறதும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அதுவும் வந்து காம்ப்ளிமெண்ட் தான். ஒருத்தரோட ஒரு பொருளோட அப்பியரன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்கிறதும் வந்து காம்ப்ளிமெண்ட் தான். இப்போது இவங்க வந்து டாலாக இருக்காங்க, இவ வந்து ஃபேராக இருக்கா, அந்த ஃப்ளார் வந்து பியூட்டிஃபுல் ஃப்ளாராக இருக்குது, அப்படி அப்பியரன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லும்போது அதுவும் வந்து காம்ப்ளிமெண்ட் தான். காம்ப்ளிமெண்ட் எடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா எங்கே, எப்போது அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது அட்ஜங்க்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றது அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். இதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், எது சுதந்திரம் பெற்றது அப்படின்னா இந்தியா. எதுங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வருது இந்தியா, ஏன்னா சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். இந்தியா அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இதில் வேர்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றது, அதாவது காட் அப்படிங்கிறது தான் வேர்பு. எதை பெற்றது அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஜெக்ட். எதை பெற்றது அப்படின்னா சுதந்திரத்தை பெற்றது. அப்போது ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. எப்போது பெற்றது அப்படிங்கிறது தான் அட்ஜங்க்ட். எப்போது அப்படின்னா இன் 1947 இதுதான் அட்ஜங்க்ட். இது பிளேஸு, டேட் அண்ட் டைம் மேக்ஸிமம் இது ரிலேட்டடாக வர்றது எல்லாமே அட்ஜங்க்டாக தான் இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆர்டரில் வேர்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்டென்ஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். சப்ஜெக்ட் வேர்பு மஸ்ட்டு. சப்ஜெக்ட் வேர்பு இல்லாமல் சென்டென்ஸ் வரவே வராது. வில் சி ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் டு கெட் மோர் கிளாரிட்டி. இந்த சென்டென்ஸை இந்த ஆர்டரில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. எது கிழக்கில் உதிக்கிறது? எது ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணணும். எது கிழக்கில் உதிக்கிறது? சூரியன், த சன், த சப்ஜெக்ட். இங்கே நெக்ஸ்ட்டு வேர்பு ப்ளேஸ் பண்ணணும். இங்கே வேர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் என்னன்னா உதிக்கிறது, இதுதான் வந்து ஆக்ஷன் வேர்பு. ரைசஸ் இது வேர்பு. நெக்ஸ்ட்டு சூரியன் உதிக்கிறது. எங்கே உதிக்கிறது? எங்கே அப்படின்னா அது என்ன? அட்ஜங்க்ட். ஸோ இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜங்க்ட். ஆப்ஜெக்ட் எதை யாரை அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னவாக யாராக அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் இல்லை. அடுத்து வந்து எங்கே உதிக்கிறது அப்படின்னா கிழக்கில் உதிக்கிறது. ஸோ அட்ஜங்க்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் யார் இனிப்பை விரும்புகிறார்கள்? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டு யார் இனிப்பை விரும்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள், சில்ட்ரன். சில்ட்ரன். வேர்பு இதில் என்ன அப்படின்னா விரும்புகிறது தான் வந்து வேர்பு. விரும்புகிறார்கள், லைக். எதை விரும்புகிறார்கள்? நெக்ஸ்ட் வந்து குழந்தைகள் விரும்புகிறார்கள். எதை விரும்புகிறார்கள்? இனிப்பை விரும்புகிறார்கள். எதை அப்படிங்கும்போது இது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறோம். அவள் ஒரு ஆசிரியை. இதில் யார் ஆசிரியை? அவள், ஷீ. ஷீங்கிறது சப்ஜெக்டு. நெக்ஸ்ட்டு வேர்பு. அவள் ஒரு ஆசிரியை, ஆசிரியராக இருக்கிறாள். சி இஸ் வேர்பு. அவள் என்னவாக இருக்கிறாள்? என்னவாக அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட். எ டீச்சர். இந்த ஆர்டரில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஈஸியாகிடும். ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு டென்சஸும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போது டாக்டர் அப்துல் கலாம் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதில் வாஸுக்கு பதில் இஸ்ஸு போட்டோம் அப்படின்னா அவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். டோட்டலாக இன்ஃபர்மேஷனே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஆக்ஷனோட டைம் ரெஃபரன்ஸ் கரெக்டாக சொல்கிறதுக்கு நமக்கு டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில்
டென்சஸ் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.